வங்கதேசத்தில் ஆற்றுக்குள் பேருந்து கவிழ்ந்து 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரம்ஜான் பண்டிகை முடிந்து தலைநகர் டாக்காவுக்கு திரும்பிய போது பெரும் துயரம் நிகழ்ந்துள்ளது. நடந்தது என்ன? போக்குவரத்து படகு மூலமாக பத்மா ஆற்றை கடப்பதற்காக 50 பேருடன் வந்த தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்த பதபதைக்க வைத்த காட்சிதான் இது. நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டும் மூச்சை பிடித்துக் கொண்டு தப்பி பிழைத்துள்ளனர். விபத்துக்கான காரணம் என்ன? காணாமல் போனவர்களின் நிலை என்ன? ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி வங்கதேசத்தில் பெருநகரங்களில் வேலை செய்தவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றனர். குடும்பத்தினருடன் பண்டிகை கொண்டாடி முடித்துவிட்டு ஏராளமானோர் சாலை மார்க்கமாக வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு திரும்பினர். இந்நிலையில் புதன்கிழமையன்று குஷ்டியா மாவட்டத்தில் இருந்து தலைநகர் டாக்காவுக்கு பேருந்து ஒன்று சென்றது. 212 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லக்கூடிய பயணத்தில் இடையே ராஜ்பாரி மாவட்டத்தில் உள்ள பத்மா ஆற்றை கடக்க வேண்டும். அந்த பகுதியில் உள்ள பத்மா ஆற்றை கடக்க 4 முதல் 8 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும். அங்கு ஆற்று பாலம் ஏதும் இல்லாததால் போக்குவரத்து படகு இயக்கப்படுகிறது. எனவே போக்குவரத்து படகு மூலமாக பேருந்து மற்றும் சிறிய ரக வாகனங்கள் ஆற்றை கடந்து செல்லும். இந்நிலையில் 50 பயணிகளுடன் சென்ற பேருந்து மாலை 5:30 மணியளவில் தௌலத்தியாவில் உள்ள படகு முனையத்திற்கு வந்தது. அப்போது திடீர் என்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தறிக்கெட்டு ஓடியது. அந்த பகுதியில் தடுப்பு ஏதும் இல்லாததால் பேருந்து அப்படியே ஆற்றுக்குள் சரிந்து விழுந்தது. அதை கண்டு அங்கிருந்தவர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். இருந்தபோதும் மூழ்கும் பேருந்தை மீட்க முடியாமல் கையெறு நிலையில் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். பேருந்து முழுவதுமாக ஆற்றுக்குள் மூழ்கியதை பார்த்து வெளியே இருந்தவர்கள் கதறி துடித்தனர். சில வினாடிகளில் ஒருவர் மட்டும் நீந்தி வெளியே வந்தார். நீச்சல் தெரிந்த 11 பேர் மட்டும் அடுத்தடுத்து நீந்தி வெளியே வந்தனர். அப்படியும் மேலே வர முடியாமல் தத்தளித்தவர்களை போக்குவரத்து படகில் இருந்தவர்கள் கயிறு, சீலை போன்றவற்றால் கை கொடுத்து காப்பாற்றினர். ஒரு சிலர் அருகில் உள்ள படகை பிடித்தபடி உயிருக்கு போராடினர். தகவல் அறிந்து தீயணைப்புத்துறை, கடற்படை மற்றும் போலீசார் அடங்கிய மீட்பு படையினர் விரைந்து வந்தனர். அவர்கள் ஆற்றில் உயிருக்கு போராடிய ஒரு சிலரை பாதுகாப்பாக மீட்டனர். ஆனால் உடனடியாக பேருந்தை வெளியே கொண்டு வர முடியாததால் பெரும் அசம்பாவிதம் நிகழ்ந்தது. இந்த விபத்தில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இரவு நீண்ட நேரம் வரை மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் உடல்களை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காணாமல் போன எஞ்சிய நபர்களை மீட்க தொடர்ந்து தீவிரம் காட்டினர். விசாரணையில் பேருந்து ஓட்டுநர்
ஆக்சிலேட்டரை அழுத்திய போது கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்து ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று தொடர் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விபத்தில் குழந்தைகள், பெண்களுடன் குடும்பமாக சிலர் பயணித்துள்ளனர். இதனால் ஒரு சிலர் குடும்பத்தினருடன் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. ரம்ஜான் பண்டிகை முடித்துவிட்டு தலைநகர் டாக்காவுக்கு சென்றபோது பேருந்து பத்மா ஆற்றில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் வங்கதேசத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.